ஊரில் அனைவரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கம்மாயில் தான் தண்ணி இல்லை. தண்ணி சுத்தமாக இல்லையா? மழை பெய்யுதுண்டா, ஆவணி மாதம் மழை பெய்ஞ்சிருக்கணுமா? தண்ணி விழுலையே. அப்போ கம்மாயில் வந்து மீன் பிடிச்சி தின்ட்டீங்களா? அடப்பாவியில நம்ம மட்டும் போய் பிடிச்சிட்டாங்க. நான் சொல்லிட்டேன், ஏண்டா மீன் பிடிக்கிறவங்க நானும் என் மகனும் தடையை பிடிச்சி எப்படி மீன் பிடிச்சிருவோம். மைக்கில் அலௌன்ஸ் பண்ணாங்க, ஏமா சாமநாதன் அம்மா மகளும் சாமநாதன் பொண்டாட்டி வெளியேறுங்கம்மா, கிராமத்து கட்டுப்பாடுண்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் போய் சொல்லிட்டேன், ஏண்டா மீன் பிடிக்கிறவன் நான் உனக்கு உடனே ஃபோன் அடிக்கிறதுக்காண்டியாங்கடா. இப்போ மீன் அரிசி பிடிச்சி தின்னுருக்காங்க, எங்கடா பிரசன்ட் இருக்குது கம்மாளியில் ஊருக்காரங்களுக்கு சொல்லணும்ல ஃபோன் அடிச்சு அப்படிங்கிறேன். அவன் சொல்கிறேன், ஏக்கா கூட தடையிட்டாக்கா அவ்வளோ என்னக்கா செய்யுது. அதே மாதிரி தானே நாங்கள் அன்னைக்கு தடவி பிடிச்சோம். ஊர்ல இருந்து வந்திருக்கு பிள்ளை குட்டிய 2 சாப்பிட்டு போகுது பிடிச்சதுக்கு தண்ணி அடைஞ்சுக்கா. அப்புறம் தண்ணி ரொம்ப சுருங்கவும் அப்போ எனக்கு ஃபோன் அடிச்சிருக்கணும்ல, அதாக்கா அடிக்க விட்டுட்டேன் அப்படிங்கிறேன். நான் திருவிழாவுக்கு போய் வச்சுக்கிறேன். அது என்ன பிரசிடெண்ட்டாக ஒரு நாயை வேணாமா? நம்ம பிடிக்கல வெளியேறு இன்னார் வெளியேறுன்னு மைக்கில், அதுவும் ஊரறிய மைக்கில் வேற சொல்லிக்கிட்டு நம்மளை மட்டும் வெளியேற சொல்லி ஊரே திரண்டு வந்துச்சு. வெளியேறு ஊர் கட்டுப்பாடு உள்ளக்க மீன் பிடிக்காதுண்டு. நம்மளை விட்டுட்டு மட்டும் எப்படி பிடிச்சாங்க? நம்ம போய் நம்ம கேட்கணும். என்னம்மா சின்ன மனசு இது இது வெற்றி மாதிரி என்ன பண்ணுறேன்? நல்லா இருக்குண்ணா. வாரேண்டு ஆட்டோவில் வந்து ஏறிக்கிட்டு அழுதுகிட்டு இறங்கி ஓடுறேன்டி. அப்படி ஒரு பாசக்காரனா இருக்கேன். அப்புறம் ஒரு 10 ரூபாயை கொடுத்துருந்தா முட்டையை வாங்கி போகணும் போயிட்டேன் இறங்கி. அப்புறம் போயிட்டு அப்புறம் திரும்பி இருக்கிற போடுறேன் அழுதுறியா? நல்ல பாசக்காரனாக இருக்கேன். வெற்றி மாதிரி நீ எப்போயாவது போய் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஓயாமல் அடிக்கடி போனேன்னா உன்னை விடவே மாட்டேன். என்னைக்கே ஒரு நாள் பார்க்குறதுக்கு எந்த பாடு கொடுத்துறேன். நீ எதாவது போனோம்டா என்ன வாங்கிட்டு போனேன்? பெரிய விலை இருந்தாண்டா அது தூக்கிட்டு இருந்தேன். என்ன வாங்கிட்டு போனேன்? ஒன்றுமே அவங்கள பட்டாணிகளில் ஒரு 2 ரொட்டி பாக்கெட் இப்படித்தானா? வெற்றி மாதிரி மட்டும் அவன் கொஞ்சமாக வாங்கிட்டு போயிருக்கு. உன் பேரனுக்கு மட்டும் இங்கே எம்புட்டு வாங்கிட்டு இருக்க. விடியல் 2 வாங்கிட்டு வந்தேன். இங்கே வரணிக்கெல்லாம் உனக்கு வாங்கிட்டு தரணும். அப்படியா? பேரனுக்கு காசு வாங்கிட்டு வந்துருக்க. அதானே உன் சுருக்கு பையில் இருக்கிற காசு இல்லைன்னு எடுப்பியா? எப்போ இந்த குழம்பு பருப்பு அமர்த்தி கொடுப்போம், ரொம்ப கெட்டியாரு. சரி வா சமசா பண்ணியுமா? சுருக்கு பையில் ஒத்த காசுலாம் போச்சு. ஏத்தா அப்படி சொல்கிறேன். எதில் 5100 வாங்கிட்டேன். இப்போ உழுது இருக்கே, அந்த உழுது காசு கொடுக்கல. எப்போ நான் செவ்வாய்க்கு வரைக்கும் ஆரம்பிக்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு காது கொடுத்து பால் வச்சுறேன். அவன் செஞ்சிருக்கேன். செஞ்சவன் தேடி வந்து ரசம் பண்ணிட்டு பத்தாக்கி கொடுத்துட்டேன். நீ அவனுக்கு போய் நான் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டு உழுது காசை கொடுத்துட்டு வரணும். சரி காசு இருந்தால் நீங்கள் தான் கொஞ்சம் அனுப்பி. சரி தாரி வாங்கிக்க. சீமாட்ட சொல்கிறேன். ஏப்பா கொடுங்கப்பா காசு. நான் அப்புறம் தந்துடுவேன். சரி வாங்கிக்க. ஊசிலாம் இல்லை.